வணக்கம் சொந்தங்களே! மட்டர், கேப்சிகம் அதுக்கப்புறம் பன்னீர் வச்சு அருமையான கிரேவி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வெங்காயம், 1 வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இத வதக்கிட்டு எண்ணெயில வதக்கிட்டு அத மிக்ஸியில அரைச்சு எடுத்து வந்துக்கலாம். மட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கலர்லாம் போகாது. இதில ஒரு வந்து பீன்ஸ் மாரிக்க பச்சை கலர்ல உரம் இருக்கும். அத ரிமூவ் பண்ணிட்டு இத அப்பவே சமைக்க எடுத்துக்கலாம். எண்ணெயில தாளிக்க சோம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 வெங்காயம், 1 தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த விழுத இது கூட சேர்த்துட்டு, நம்ம மட்டர் இது கூட பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகமும் இது கூட ஆட் பண்ணிட்டு, நமக்கு லைட்டா வதக்கிட்டு, நம்ம வந்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம வதக்கி தான் ஆல்ரெடி அரைச்சு சேர்த்துருக்கோம். அதனால லைட்டா வதக்கிட்டு, நீங்க கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி லைட்டா கொதி வந்ததுக்கப்புறம், ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு, நம்ம பன்னீர் வந்து ஆல்ரெடி வந்து எண்ணெயில லைட்டா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். அத லாஸ்ட்டா இது கூட சேர்த்துட்டு, ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கிட்டு, அருமையான பன்னீர், கேப்சிகம், மட்டர் மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.